கூட தொடர்ந்து நெருக்கமா பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பல ஆண்டு காலமா. ஆமா. அவர் படத்தை தயாரிச்சிருக்கீங்க, அவர் படத்துல நடிச்சிருக்கீங்க, அவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. அவர் கட்சி தொடங்கியிருக்காரு. ஆமா. நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆமா. இது எப்படி பாக்குறீங்க? அவர் கூட சேராம நீங்க இங்க வந்தது எப்படி சார்? இது ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர் கூட பணியாற்றும் போது அவர் சிறப்பா பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில் நானும் அவர் கூட இருந்து கட்டமைத்தவன் தான். இந்த கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி கட்டமைத்து அதை ஒழுங்காக நடத்துகிறோனோ, விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றியவன் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஒரு புதுசா உள்ள வராங்க. அந்த புதுதாக வருவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல. அப்ப எங்களை மாதிரி ஒரு மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்னைக்குமே நிலவு தான். இப்ப நிலவு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் சார். இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள். அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு 15 நாள் இருப்பார். 15 நாள் நிலவு எப்படி மறைஞ்சு போகுமோ அதே போல ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படிதான் இருக்கும். மக்களையோ ரசிகர்களையோ அவர் சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார். என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது. அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல திமுக கழகம் மிக சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. அங்க இணைந்து கொண்டேன். என்னை வரவேற்கிறார்கள். பெரிய நஷ்டம் ஏற்பட்டதா சொன்னீங்க. புலிப்படத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சு. அப்படி அந்த நஷ்டத்தை இதுவரைக்கும் ஈடுகட்டினாங்களா? இன்னமும் அந்த பணத்துல ஏதாவது விஜய் ஏதாவது கொடுத்தாரா? ஏதாவது இல்ல, அந்த படத்துக்கு பிறவே அவரு அதான் சார், ஒரு நல்ல கூட்டம் ஒண்ணு இருக்கு, தீயர் கூட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா, நல்லவர்களை எப்படியாவது வெளியே தெளிவாங்க சார். குப்பை தொட்டிகள் எல்லாம் எப்படியாவது உள்ள ஒண்ணு சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. அந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் ஒண்ணு சேரும்போது நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது. பெரிய ஆற்றல் இருக்கும், அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும், புகழ் வெளிச்சம் இருக்கும், உச்சத்துல இருப்பாங்க. ஆனால் சுத்தி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்க பாத்தீங்களா அப்படிதான். சுத்தி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். புஷி ஆனந்த், ஆதவ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன இருக்கு? பயம் என்ன வேண்டி இருக்கு சார்? உண்மைதானே? நீங்க கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது. அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட்ல நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊத்தினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டா? இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு 7 பேரை சொல்றேன். 7 பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா? அது புஷி ஆனந்தா இருக்கட்டும், அது வெங்கட்ராமனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை.